வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி மாதத்தோட சிறப்புகளை தான் பார்க்க போகிறோங்க. தமிழ் மாதங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஆடி மாதன்றது ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு வழிபாட்டுக்குரிய மாதமாக தான் கருதப்படுது. ஸோ அதனால் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இன்றைக்கி இரணி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலை பற்றி சொல்லணுன்னா வாகன ஓட்டிகள் எல்லாருமே இந்த இடத்துல அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா எலுமிச்சப்பழம் சுற்றிட்டு தான் போவாங்க. ஸோ இது தடை இல்லாமல் பயணத்தை மேற்கொள்கிறதுக்காக இந்த இரணியம்மன் கோவிலை எல்லாருமே வழிபட்டு போவாங்க. ஸோ அப்படி நானும் இன்றைக்கி இரணியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். இதே மாதிரி சென்னையிலேயும் ஒன்று இருக்குது, பாடிகாட் முனீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த கோவிலும் வாகன ஓட்டிகள் எல்லாமே டூ வீலர் புதுசாக வாங்கினாலும் சரி, இல்லாட்டி அந்த பக்கம் போனாலே எலுமிச்சப்பழம் வச்சு கும்பிடுறதா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி தேங்காய் விட்டு சூற விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே செய்வாங்க. அது மாதிரி சென்னையில் அந்த மாதிரி பாடிகாட் முனீஸ்வரர் கோவில் இருக்க மாதிரி இங்கே இரணியம்மன் கோவிலில் யாராக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வேனாக இருக்கட்டும், புதுசாக வாங்கினாலும் சரி, நார்மலாக அந்த பக்கம் போனாலே இந்த இரணியம்மனை நின்று கும்பிட்டு தான் போவாங்க. எங்கள் அப்பா ஸ்பெசிஃபிக்காக இந்த இரணியம்மனை கும்பிடாமல் இந்த பக்கம் வந்தால் இரணியம்மனை கண்டிப்பாக அவர் வழிபட்டு தான் போவார். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் இரணியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். ஆடி மாதம் பிறந்துச்சுனாலே அம்மனுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயன்றதால அம்மன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்புன்றதால நம்ம அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த கோவிலெல்லாம் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் நடைபெற்றுட்டே இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி 1 வெள்ளிக்கிழமையே வருது. அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா 5 வெள்ளிக்கிழமை நமக்கு கண்டினியூஸாக வருது. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒரு வெள்ளிக்கிழமையை கூட எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, ஆடி செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் முக்கியமாக பெண்கள் விரதம் இருந்து நம்ம அம்மனை வழிபட்டோன்னா கணவனோட ஆயுளுக்காக இருக்கட்டும், நம்மளோட குழந்தைகள் நலனாக இருக்கட்டும், குடும்ப நலனுக்கு ரொம்ப சிறப்பாக கருதப்படுதுங்க. எல்லா அம்மனுமே, அதாவது இந்த அம்மன் அந்த அம்மன் இல்லை, எல்லா அம்மனுமே, ராஜகாளி அம்மனாக இருக்கட்டும், காளி அம்மனாக இருக்கட்டும், மாரியம்மனாக இருக்கட்டும், காமாட்சியாக இருக்கட்டும், பெண் தெய்வங்கள் எல்லாரையும் நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி, துர்க்கை, முக்கியமாக கிராம தேவதை, நம்ம வீட்டுக்கிட்ட ஏதாவது கிராம தேவதை கண்டிப்பாக இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில். அந்த கிராம தேவதையெல்லாம் வழிபடுறது ரொம்பவே ரொம்ப சிறப்புங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆடி மாதம்லாம் காலையிலேயே எழுந்து குளித்து கோவிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்பவே விசேஷம். அதுவும் இல்லாமல் அம்மனுக்கு நீங்கள் அரிசி மாவில் கோலம் போடுங்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்பவும் போல் நீங்கள் பூ போடுவீங்க, ஸ்லோகம் சொல்லுவீங்க, முக்கியமாக மாவில் வேப்பிலை தோரணம் கட்டினீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யணுன்னா கூட நம்ம ரொம்ப நல்லது. ஆடி மாதத்தில் இந்த நிறைய பேர் இந்த பில்லி சூனியத்தெல்லாம் நம்புவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நிச்சயமாக நீங்கள் இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்திக்கங்க. குலதெய்வ கோவில் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா குடும்ப சண்டை எல்லாமே சரியாயிடும். ஆரோக்கியம் நிலச்சி இருக்குங்க. அதுதான் ஆரோக்கியம் முக்கியமாக நிலச்சி இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமையும் ஆடி செவ்வாய்க்கிழமையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லது. டெய்லி கோவில் போகிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா ரொம்பவே நல்லது. முக்கியமாக நம்ம கிராம தேவதை, குலதெய்வம், இந்த மாதிரி அம்மன்களை பார்க்குறது ரொம்பவே விசேஷம். முக்கியமாக நம்ம வாயில் வர வார்த்தைகளுக்கு ரொம்ப பவர் அதிகங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வார்த்தைகளில் கவனம் இல்லாமல் ரொம்ப தவறான வார்த்தைகள் இல்லை சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாமே பேசுவாங்க. தெரிஞ்சும் பேசலாம், தெரியாமலும் பேசலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விட்டுருங்க. சில நேரங்களில் நம்ம பேசுகிற வார்த்தை நமக்கே பழிச்சிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அபசுகுணமான வார்த்தைகள் எல்லாமே தள்ளி வச்சுடுவோம். ஸோ இந்த ஆடி மாதன்றது ரொம்ப சிறப்புங்க. ஆடி மாதம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி பெருக்கு இருக்குது, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, வரலட்சுமி விரதம், ஆடி பூரம், நாகப்பஞ்சமின்னு சொல்லிட்டு நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே வரும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம விடாமல் எல்லாத்தையுமே சிறப்பாக இது பண்ணிக்கலாம். ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது ஒரு சுக்கிரவாரம்னு சொல்லுவாங்க. அள்ளி கொடுக்குற சுக்கிரனுடைய வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அம்பிகை இந்த மாதிரி நாட்களில் நம்ம கும்பிட்டோன்னா நம்ம எடுக்கிற காரியங்கள் நல்லதாக முடியும். இந்த மாதம் முழுவதுமே நம்ம
எல்லா மாதத்தையும் நம்ம விட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதம் முழுக்க வந்து நம்மளோட இறை வழிபாட்டிலேயே நம்ம மனசை செலுத்திட்டே இருந்தோன்னா போதும். வேறு எந்த விஷயமுமே நமக்கு பெருசாக தெரியாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் கல்யாணம், காது குத்தாக இருக்கட்டும், கிரகப்பிரவேசம் மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மாதம் முழுசாக நம்ம இறை வழிபாட்டில் மட்டுமே நம்ம மனசை வந்து செலுத்தணும், கடவுளோட வழிபாட்டிலேயே இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தையே பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு விசேஷமும் பண்ணாமல் ஒன்லி ஃபார் இது சுவாமிக்காக, கடவுளுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே அம்மனை வேண்டிக்கங்க, சுவாமியை கும்பிட்டுக்கங்க. அப்புறம் வந்து மஞ்சள் பூசினால் மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கு உகந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், அதோடு இந்த ஆடி மாதமும் சேர்ந்துட்டா இந்த நாட்களுக்கு வந்து ஒரு சிறப்பு தன்மை வந்துடும். ஸோ இந்த மாதிரி நாளில் நம்ம மஞ்சள் பூசி குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பூசினீங்கன்னா அந்த முகத்தில் இருக்க மஞ்சள் வந்து சரியாக தெரியாது. இப்போ சாதாரணமான செவ்வாய்க்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் இருக்க சிறப்பை விட இந்த ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி ரொம்பவே சிறப்பு, பல மடங்கு பலன் தரும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி அதான் ஆடி செவ்வாய் தேடி குழி, அரைச்ச மஞ்சளை பூசி குழி அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் இல்லாமல் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு, மஞ்சள், வேப்பலை இந்த மாதிரி போட்டு குளிச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப விசேஷங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஆடி மாதம் முழுசாக நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கட்டும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்ப நலன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ஆடி மாதம் வந்து தெய்வங்களுக்கு மட்டும்தான் உரியுது அப்படின்னு கிடையாதுங்க. முன்னோர்களை வழிபடுறதுக்கும் சிறந்த மாதம்னா இந்த ஆடி மாதம் சொல்லுவாங்க. ஸோ ஆடி மாதம் வந்து வெற்றி தரும், சுபிக்ஷம் தரும், நல்ல விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியை தர இந்த ஆடி மாதத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. டெய்லி கோவில் போங்க, எலுமிச்சப்பழம் வாங்கி வைங்க. எலுமிச்சப்பழத்தை வந்து அந்த சூளத்தில் குத்துறது கூட ரொம்ப நல்லது. ஸோ நிறைய பேர் குத்திருந்தாங்கன்னா ஸோ நீங்கள் வேறு இடத்துல கூட எடுத்து கீழே வச்சுட்டு நீங்கள் உங்களோட எலுமிச்சப்பழத்தை இது பண்ணுங்கள். ஸோ எல்லா அம்மன் கோவிலுக்கு, அதாவது ரொம்ப பழமையான கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களால் முடிஞ்சால் பழமையான கோவிலுக்கு போங்க. அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்க உங்களோட கிராம தேவதை கோவிலுக்கும் நீங்கள் போய் சுவாமி கும்பிட்லாங்க. முக்கியமாக ஆடி மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் பொங்கல் வைங்க. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைங்க. கூழ் ஊற்றுறத பழக்கம் இருந்தால் அதையும் செய்யுங்க. ஸோ ஆடி மாதம் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சரியாக நடக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.